குரூப் லிங்கை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நார்மலாக எங்களோட இந்த குரூப்புன்ற நோக்கம் வந்து எல்லாரும் இங்கிலீஷே எடுக்கணும், முடிஞ்ச அளவு எல்லாரும் இங்கிலீஷே எடுக்க வைக்கணும், இங்கிலீஷ் என்ற பயத்தை போக்கணும்ன்றது மட்டும்தான் இந்த கிளாஸ்ன்ற நோக்கம். ஸோ அதால் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும், நீங்கள் இங்கிலீஷ் ரிலேட்டடாக என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அதில் தயங்கவும் தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை. உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கிறேன். ஸோ இதை உங்களுக்கு மிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் உங்களோட ஆக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு விரும்பினா நீங்கள் லிங்கை ஷேர் பண்ணி அவங்களும் ஜாயின் பண்ணலாம். இதில் லிமிட்டேஷன் இல்லை, யாரும் படிக்கலாம். ஸோ யாரும் டவுட் கேட்கலாம், கேள்வி கேட்டால் தான் நீங்கள் படிக்கிறீங்கன்னு தெரியும். ஸோ உங்களோட என்கேஜ்மெண்ட் முக்கியம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்கன்றதை வச்சுக்கொண்டு உங்களை நீங்கள் எஸ்டிமேட் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஸோ நாங்கள் டுடே கிளாஸுக்குள்ளே போவோம். ஸோ நான் இன்றைக்கி என்ன நார்மலாக ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொன்னேன்னாட்டா, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணுறது, ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் கொஷனை எப்படி பேசிவ் வாய்ஸாக மாற்றுறதுன்றதை பற்றி இன்றைக்கு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு எதுவும் இந்த சவுண்ட் குவாலிட்டிலே எதுவும் பிரச்சனை இருந்தால் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. சிலது நான் மெசேஜோ குரூப் சேட்டையோ பார்க்க மாட்டேன். இப்போ ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்டாக என்ன இருந்தாலும் நீங்கள் அன்மியூட் பண்ணி போட்டு நீங்கள் கேளுங்க, பிரச்சனை இல்லை. சார் இது எழுதணுமா சார்? சாரி, திரும்ப சொல்லுங்கள். சார் இது எழுதணுமா கோப்பியில இல்ல கேட்கணுமா? இல்லை, நான் நார்மலாக இதில் உங்களை சொல்லிக்கொண்டு போவேன். நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆக்டிவிட்டி ஷோ பண்ணுவேன். நீங்கள் ஆக்டிவிட்டி காட்டுற நேரம் மட்டும் அதை கொப்பியில் ரைட் பண்ணுங்க. அப்புறம் இந்த நேரம் நாங்கள் எழுதி கொண்டு இருந்தால் உங்களுக்கு இப்போ 1 hour கிளாஸ் தானே, அப்போ டைம் பிரச்சனை இருக்கும். நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் அந்த நேரம் உங்களுக்கு நோட்ஸை நீங்கள் உங்களோட கொப்பியில் எழுதக்கொள்ள மாதிரி இருக்கும். இப்போ நான் இதையே அப்படியே நீங்கள் உங்களோட கொப்பியில் நீங்கள் எழுதி கொண்டு இருந்தீங்கன்னா டைம் போயிடும். ஸோ கொஷின்ஸ் ஆன்சரை மட்டும் நீங்கள் கொப்பியில் எழுதி போட்டு அந்த ஆன்சர்ஸை ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணலாம். அல்லது டைப் பண்ணி போடுறதாலும் டைப் பண்ணி போடலாம். நோட்ஸ் எழுதி கொண்டு இருந்தீங்கன்னா டைம் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு குரூப்பில் ரெக்கார்டிங் வந்து அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் ஏதாவது கிளாஸ் எதுவும் மிஸ் பண்ணாலும் நீங்கள் அந்த ரெக்கார்டிங்கை பார்க்கலாம். ஸோ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்டிவ் அண்ட் பசிவ் வாய்ஸ் நார்மலாக இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஆக்டிவ் வாய்ஸ் பசிவ் வாய்ஸாக மாற்றுறது கிணவேருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ ஒரு எடுக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஆக்டிவ் பசிவ் வந்து வரைக்க ஓரளவு ஸ்ட்ரகிள் ஆகிக்கொண்டிருப்பினும். ஏனெண்டா இந்த கொஷனில் வந்து என்ன செய்யணும்னா, ஒரு ஆன்சரை நாங்கள் மாற்றும் போது ஃபுல்லி ஆன்சரும் கரெக்டாக இருக்கும். ஏதாவது ஒன்று பிழைச்சாலும் எங்களுக்கு மார்க்ஸ் வராது. ஸோ இதில் பாருங்க, ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். ஸோ ஒரு வாய்ஸில் 2 இருக்கும், ஒன்று ஆக்டிவ், மற்றது பேசிவ். ஒரு செய்வினை செயற்பாடு வினை தமிழில் இருக்கு. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் என்னென்னா, வாட் சப்ஜெக்ட் டஸ், சப்ஜெக்ட் வந்து என்ன செய்கிறார் என்று சொல்றது ஆக்டிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ் என்றால் த ஃபோக்கஸ் இஸ் ஆன் த ஆக்ஷன், ஆக்ஷனில் ஃபோக்கஸாக இருப்பினும். ஸோ ஒரு உதாரணம் பாருங்க, ஆக்டிவ் பேசிவில் இருக்கு, ராம் கில்ட் ராவன். ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் என்ன தந்திருக்குன்னா, ராம் கில்ட் ராவன். ராம் என்றவர் என்ன செஞ்சிருக்கிறார், ராவனை கொலை பண்ணிட்டார், கில்ட். ஸோ கில்ட்ன்றது உங்களுக்கு டென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கு. ஸோ ராம் வந்து ராவனை கொலை பண்ணிட்டார். ஸோ இது ஒரு ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ இது பேசிவ் வாய்ஸில் மாற்றினா, ராவன் வாஸ் கில்ட் பை ராம், ராவன் வாஸ் கில்ட் பை ராம்னு வருது. இப்போ நார்மலாக பாருங்க, இதில் ராம் கில் ராவன் இருக்கு. ஆனால் பேசிவ் மாற்றும் போது கொஞ்சம் ஃபார்மேட் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. பை சேர்ந்துருக்கு, கில் வந்து ஓஸ் கில்டுன்னு வந்திருக்கு. ஸோ ஆக்டிவ் வாய்ஸுக்கும் பேசிவ் வாய்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். நார்மலாக நீங்கள் கொப்பி வச்சிருந்தா அதில் ஆக்டிவ் அண்ட் பசிவ் வாய்ஸ் ஹெடிங் போடும். ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் ஒரு கொப்பி ஒன்று ரெடியாக வச்சிருங்க. ஓகே, ஹெடிங் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்டிவ் அண்ட் பசிவ் வாய்ஸ் இல்லை, நார்மலாக இல்லை, 2 வாய்ஸாக பிரியுது. ஒன்று வாட் சப்ஜெக்ட் டஸ், த ஃபோக்கஸ் இஸ் ஆன் த ஆக்ஷன்.
ஸோ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நார்மலாக ஆக்டிவ்ன்ட்டு போட்டுட்டு ஹைஃபன் ஆக்டிவ்ன்ட்டு போட்டு டேஷ் போட்டு வாட் சப்ஜெக்ட் டஸ்ன்ட்டு போடணும். அதுக்கு கீழே பேசிவ்ன்ட்டு போட்டுட்டு த ஃபோக்கஸ் இஸ் ஆன் த ஆக்ஷன்ட்டு போடணும் கொப்பியில். நீங்கள் பேசிக்கானதை மட்டும் கொப்பியில் எழுதுங்க. என்னோட கொஷின் செய்யும்போது உங்களுக்கு அது தேவைப்படும். என்னடா ரெக்கார்டிங் அப்லோட் பண்ண அப்புறம் தான் நீங்கள் மிச்ச நோட்ஸை பார்க்கலாம். ஸோ சிலது சொல்கிறத அதில் நீங்கள் கொப்பியில் நோட் பண்ணீங்கன்னா சரி. சார் கொஞ்சம் மேலெடுக்கிறேன் சார். ஸோ நான் உங்களுக்கு தர ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அந்த டிஸ்கஷன் குரூப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா சரி. ஓகே, அங்கே அவளை சொல்கிறேன். ஸோ இப்போ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கொண்டு உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் லிங்க் கிடைக்காட்டி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இதில் பாருங்க, வாட் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்ண்டா என்னண்டா, த பாய் வாட்சஸ் த ஸ்டார்ஸ் ஒரு சென்டென்ஸ் இருக்கு. த பாய் வாட்சஸ் த ஸ்டார்ஸ். இதில் பாய் என்றது சப்ஜெக்ட் எழுவாய், வாட்சஸ் என்றது verb வினைச்சொல், த ஸ்டார்ஸ் என்றது ஆப்ஜெக்ட். அப்போ இதில் பாருங்க, ஒரு எழுவாய் இருக்கு, ஒரு பயனிலை இருக்கு, ஆப்ஜெக்ட் செயற்படு பொருள் இருக்கு. நார்மலாக இப்போ த பாய் வாட்சஸ் த ஸ்டார்ஸ் இருக்கிற ஆக்டிவ் சென்டென்ஸை நாங்கள் பெசிவாக மாற்றோம். மாற்றினா த பாய் வாட்சஸ் த ஸ்டார்ஸ்ன்றது வந்து த ஸ்டார்ஸ் ஆர் வாட்ச்ட் பை த பாய் என்று சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆனால் அது வந்து பெசிவ் வாய்ஸ். இப்போ இதில் பாருங்க, த மை மம் வாட்டர்ஸ் த ஃப்ளவர்ஸ். இதில் சப்ஜெக்ட் வந்து மை மம், வேர்ப் வந்து வாட்டர்ஸ். எதுக்கு தண்ணி ஊற்றினான்னு கேட்டால் ஃப்ளவர்ஸுக்கு. அப்போ அதுதான் வந்து ஆப்ஜெக்டாக இருக்கும். அப்போ மேலான பாருங்க, த பாய் வாட்சஸ் த ஸ்டார்ஸ். கீழே பாருங்க, மை மம் வாட்டர்ஸ் த ஃப்ளவர்ஸ். அப்போ மேலே த பாய் யார் பார்க்குறாங்க ஸ்டார்ஸ்ன்னு கேட்டால் சப்ஜெக்ட் என்றவர் ஆன்சராக வருவார். யார் ஸ்டார்ஸை பார்க்குறேன்டா த பாய். அப்போ த பாய்ன்றது சப்ஜெக்ட். இங்கே யார் ஃப்ளவர்ஸுக்கு தண்ணி ஊற்றுறாங்கன்னு கேட்டால் த மை மம். ஸோ மை மம்ன்றது சப்ஜெக்ட். வேர்ப் என்னென்னு கண்டுபிடிக்கிறேன்டா, த பாய் என்ன செய்கிறார் என்று கேட்டால் வாட்சஸ் ரெண்டு பேர். ஸோ த பாய் என்ன செய்கிறான்னு கேள்வி கேட்டால் என்ன ஆன்சராக வரும்டா வாட்சஸ். அப்போ அதுதான் வந்து வினைச்சொல் வேர்ப். மை மம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அம்மா என்ன செய்கிறான்னு கேட்டால் வாட்டர்ஸ் தண்ணி ஊத்துறா. ஸோ அது வந்து வினைச்சொல். இப்போ மேலே பாருங்க, த பாய் வாட்சஸ். பாய் என்னத்தை பார்க்குறாருன்னு இருக்கு. ஸோ என்னத்தை பார்க்குறேன்னு கேள்வி கேட்டால் ஒப்ஜெக்ட்ன்றதை கண்டுபிடிக்கலாம். என்னத்தை பார்க்குறேன்டா த ஸ்டார்ஸ். மை மம் வாட்டர்ஸ் த ஃப்ளவர்ஸ். அம்மா என்னத்துக்கு தண்ணி ஊற்றுறான்னு கேட்டால் ஃப்ளவர்ஸுக்கு. ஸோ நார்மலான இந்த கொஷின்ஸை வச்சுக்கொண்டு சப்ஜெக்ட் வேர்ப் ஒப்ஜெக்டை எங்களால் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் பசிவ் வாய்ஸை இதை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இல்லை பாருங்க, கீ இன் அன் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் டஸ் அன் ஆக்ஷன். சப்ஜெக்ட் என்றவர் ஒரு ஆக்ஷனை செய்வார், ஒரு செயலை செய்வார். தட் அஃபெக்ட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். அது என்ன செய்யுமாண்டா ஒப்ஜெக்ட் செயற்படு பொருளுக்கு எஃபெக்ட் பண்ணும். இங்கே பாருங்க, த பாய் என்றது சப்ஜெக்ட். இவர் என்ன ஆக்ஷன் செய்கிறாருண்டா வாட்சஸ் பார்க்குறார். என்னத்தை பார்க்குறாண்ட த ஸ்டார்ஸ். அப்போ த ஸ்டார்ஸ் என்ற ஒப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஒன்று நடக்குது. அப்படி பார்க்குறன்ற ஒரு ஆக்ஷன் நடக்கிறபடியா இது ஒரு ஆக்டிவ் வாய்ஸ். அதோட இந்த ஆக்டிவ் வாய்ஸ் த சப்ஜெக்ட் வந்து என்ன செய்வார், ஒரு ஆக்ஷனை செய்வார். அது வந்து ஒப்ஜெக்ட்டுக்கு இம்பேக்ட் ஆகும். இவர் பார்க்குறது த பாய் வாட்சஸ் எதுக்கு இம்பேக்ட் ஆகுதுன்னு கேட்டால் இந்த ஒப்ஜெக்ட்டுக்கு இம்பேக்ட் ஆகுது. மை மாம் வாட்டர்ஸ் த ஃப்ளவர்ஸ். அப்போ இதில் மை மாம் வாட்டர் அம்மா தண்ணி ஊற்றுற வந்து யாருக்கு இம்பேக்ட் ஆகுதுன்னு கேட்டால் த ஃப்ளவர்ஸுக்கு வந்து இம்பேக்ட் ஆகுது. ஸோ ஒப்ஜெக்ட் வந்து த ஃப்ளவர்ஸ். இப்போ இது என்னென்று டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, எப்படி இது மாற்றி அமைக்கப்படுது என்று பார்த்தீங்கன்னா த பாய் வாட்சஸ் த ஸ்டார்ஸ். ஸோ
ஸ்டெப் ஒன்னை பாருங்க. டேக் த object அண்ட் புட் இட் ஆஸ் த சப்ஜெக்ட். இப்போ எங்களுக்கு தெரியும் த போய்ன்றது சப்ஜெக்ட், வாட்சஸ்ன்றது verb, த ஸ்டார்ஸ்ன்றது object. ஸோ ஸ்டெப் ஒன் என்ன முதலாவது செய்யணும்னு சொல்லியிருக்கேன்டா, டேக் த object அண்ட் புட் இட் ஆஸ் த சப்ஜெக்ட். ஒப்ஜெக்டை எடுத்து சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணட்டான். ஸோ அப்போ இதில் பாருங்க, எங்களுக்கு ஒப்ஜெக்ட் என்ன தெரியும், த ஸ்டார்ஸ். அப்போ த ஸ்டார்ஸை கொண்டு வந்து முன்னுக்கு நாங்கள் எழுதுகிறோம். ஸோ அதான் முதலாவது ஸ்டெப். ஸ்டெப் டூவை பாருங்க. add verb to be verb in the tense of the original verb and then put the main verb in participle. இந்த வேர்பை நாங்கள் கொண்டு வந்து ஒரு பி வேர்போட ஆ ஆமிசானது பி வேர்ப், அந்த பி வேர்போட பார்ட்டிசிபிள் ஆட் பண்ணுவோம். ஸோ அதை நாங்கள் அப்புறம் அங்கே டீட்டெயிலாக செய்ய என்னென்னு விளக்கணும். ஸோ இந்த ஸ்டார்ஸ்ன்றதை முன்னே கொண்டு வந்து போட்டு நாங்கள் அது வந்து ஸ்டெப் ஒன். மற்றது இந்த வாட்சஸ்ன்ற வேர்பை நாங்கள் பி வேர்போட ஆன்ற பி வேர்போட சேர்த்து பார்ட்டிசிபிளாக எழுதணும். அப்போ ஆ வாட்ச்ட், இது வந்து ஸ்டெப் டூ. ஸ்டெப் த்ரீ என்று பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் அட் த ஏஜென்ட், யாராவது ஏஜென்ட்ன்றா யாருன்றா யார் இந்த ஆக்ஷனை செய்கிறது. த போய் வாட்சஸ் த ஸ்டார்ஸ். அப்போ யார் இந்த ஸ்டார்ஸை பார்க்கணும்னு கேட்டால் த போய். அப்போ எங்களுக்கு இதில் ஏஜென்ட் ஒரு ஆள் இருக்கிறார், யார் இதை செய்கிறது. அப்போ அட் த ஏஜென்ட் ப்ரொசீடட் பை த ப்ரிப்போசிஷன் பை. அவர் எப்படி காட்டுப்படுவாருண்டா பை என்ற ப்ரிப்போசிஷனால. இப்போ பாருங்க, இந்த ஸ்டார்ஸ் நாங்கள் முதல் சேஞ்ச் பண்ணாங்க. ஆ வாட்ச்டு தெரியும், ஏன்னா ஆ வாட்ச்டு வந்தாண்டு யாரால பார்க்கப்பட்டதுன்னு காட்டுறதுக்காக பை நாங்கள் இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ பை த போய். ஸோ மூணே மூணு ஸ்டெப் தான். ஒப்ஜெக்டாக உள்ளவர் சப்ஜெக்டாக வருவார், சப்ஜெக்டாக உள்ளவர் இங்கே கடைசியாக பையிகங்கால போவார். நடுவில் உள்ள வேர்ப் மட்டும் ஆமிசா அதாவது பி வேர்ப்போட சேர்ந்து பாஸ் பார்ட்டிசிபிளாக வேர்ப் வந்து எழுதப்படும். ஸோ இதான் வந்து மெயினான டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ மூணே மூணு ஸ்டெப் தான். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. நீங்கள் மைக் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம், பிரச்சனை இல்லை. யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, நான் இதால் மூவ் பண்ணுறேன். இங்கே பாருங்க, பி வேர்ப்ஸ் என்னென்ன பி வேர்ப்ஸ் இருக்கான்னு பாருங்க. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இது மெயினான மூன்று டென்ஸ், அது உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன பி வேர்ப்ண்டா ஆம் இஸ் ஆ வந்து பி வேர்ப்பாக இருக்கு. பாஸ்ட் டென்ஸ் என்னன்னு கேட்டால் பாஸ்ட் டென்ஸில் பி வேர்ப் இது வாஸ் வேர்ப். ஃபியூச்சர் டென்ஸில் வில் பி வந்து பி வேர்ப்பாக இருக்கு. ஆம் இஸ்ஸா பாருங்க, ஆம் இஸ்ஸா வந்து ப்ரெசண்ட்டுக்கு வருது. ஸோ ஆம் வந்து ஐக்கு வரும், இஸ் வந்து ஹீ ஷி இட்டுக்கு வரும், ஆ வந்து வி யூ தேக்கு வரும். பாஸ்டில் ஓசோவு ஒருமைக்கு ஓஸ் வரும், வே வந்து பெண்மைக்கு வரும். ஃபியூச்சரில் ஒருமையோ பெண்மையோ நாங்கள் வில் பி தான் யூஸ் பண்ணுவோம். ப்ரொனவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஒப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். இப்போ நீங்கள் கொப்பியில் இந்த பி வேர்ப் பண்ணி போட்டுட்டு ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எழுதணும். சார் மேலே இருக்கிற மூட்டையுமா சார் எழுது? யா, கீழே பாருங்க ப்ரொனவுன்ஸ் வந்து இருக்கு, எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரொனவுன்ஸ் வந்து உள்ளது பிரதி பெயர் சொற்கள். ஒரு பேரோ ஏதோ ஒன்றுக்கு பதிலாக பிரதியிட்டு ஒரு ப்ரொனவுனை யூஸ் பண்ணுவோம்.
ஸோ ப்ரெடிகேட்டிவ் போடுற பேச்சொல் தான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஒப்ஜெக்ட் ப்ரொனவுன் இருக்கு. நார்மலாக பேசிக்காக உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸில் என்னென்ன பி வெர்ப்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ரெசென்ட்டில் ஆம் இஸ், பாஸ்டில் வாஸ், ஃபியூச்சரில் வந்து வில் பி. ப்ரொனவுன் வந்து பாருங்க, சப்ஜெக்ட் ப்ரொனவுனில் ஐ, யூ, வி, தே, ஷி, ஹி, இட்ன்னு இருக்கு. ஒப்ஜெக்ட் ப்ரொனவுனில் பாருங்க மீ, யூ, அஸ், தெம், ஹர், ஹிம், இட். ஸோ சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஒன்று வாருது, ஒப்ஜெக்ட் ப்ரொனவுனை மாற்றும் போது ஐ என்றவர் மீ ஆவாருவர், யூன்றது அப்படியே இருக்கும், சேஞ்ச் ஆகாது. யூவும் இட்டும் வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ ஐ என்றது மீயா மாறுவார், ஆனால் யூவும் இட்டும் சேமாக இருக்கும், மிச்சம் எல்லாம் மாறும். அதாவது வி என்றது அஸ்ஸா மாறும், தே என்றது தெம்மா மாறும், ஷி என்றது ஹேவா வரும், ஹி என்றது ஹிம்மா மாறும். ஸோ சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஒப்ஜெக்ட் ப்ரொனவுன் போட்டுட்டு இதை நோட் பண்ணிவிடணும். ஓகே, நான் அங்கே சொல்லலாம்னு நினைக்கிறேன். யாரும் எழுதலைன்றா சேட்டில் போடுங்க. ஓகே, ப்ரொனவுன் சொல்லியிருப்பீங்க. முதலாவது டென்ஸ் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம் வேண்டாம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ஹெடிங் போடுங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் உள்ளதை என்னென்று நாங்கள் பேசிவ் வாய்ஸுக்கு மாற்றுறது என்று பார்ப்போம். ஸோ ஹெடிங் போடுங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ஹெடிங் போட்டால் பாருங்க, இதில் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ரெண்டு பாக்ஸ் போட்டிருக்கோம் பாருங்க. ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்டோட ப்ளஸ் V1 ப்ளஸ் ஒப்ஜெக்ட் ஃபார்ம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஃபார்மியூலா. ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்டோட V1 வந்து ஒப்ஜெக்ட் வந்து வந்திருக்கு. அதை நாங்கள் அப்போதை பார்த்துருப்போம். இங்கே சப்ஜெக்டோட V1 வந்து ஒப்ஜெக்ட் வந்திருக்கு. ஸோ இது நார்மலாக ஒரு ஆக்டிவ் வாய்ஸில் இது V2. ஸோ சப்ஜெக்டோட V2 V1 அதெல்லாம் சேஞ்ச் ஆகும், இது வந்து ஒப்ஜெக்ட். ஸோ இங்கே பாருங்க, ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஒப்ஜெக்ட் இருக்கும். இது என்னத்துக்குன்னு கேட்டால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு தான் ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்டோட V1 வந்து ஒப்ஜெக்ட் வருவார். அது வந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றும் போது என்னென்று சேஞ்ச் ஆகும்னு பாருங்க. இந்த நாங்கள் முதல் பார்த்தோம், சப்ஜெக்ட் வந்து பின்னுக்கு போயிடுவேன், ஒப்ஜெக்ட் வந்து முன்னால் வருவேன். இங்கே நாங்கள் பார்த்தோம் ராமன்றது இங்கே பாருங்க, இங்கே பின்னுக்கு வந்துருக்கு. அதை ராமன்ற சப்ஜெக்ட் வந்து பின்னால் போயிட்டார். அப்போ அவர் இங்கே இந்த பேசிவ் வாய்ஸில் இவர் வந்து ஒப்ஜெக்ட் ஆகிட்டார். இங்கே சப்ஜெக்டாக உள்ளவர் இங்கே வந்து ஒப்ஜெக்ட் ஆகிட்டார். இங்கே ஒப்ஜெக்டாக இருக்கிறவர் இங்கே வந்து சப்ஜெக்ட் ஆகிட்டார். அப்போ பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸில் ஒரு சப்ஜெக்டாக இருக்கிற ஒரு ஆள் பேசிவ் வாய்ஸில் ஒப்ஜெக்டாக மாறிடுவார். ஆக்டிவ் வாய்ஸில் ஒப்ஜெக்டாக இருக்கிற ஒரு ஆள் பேசிவ் வாய்ஸில் வந்து சப்ஜெக்டாக மாறுவார். ஸோ திரும்ப சொல்கிறேன் பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக இருக்கிற ஒரு ஆள் ஒப்ஜெக்டாக மாறுவார், ஒப்ஜெக்டாக இருக்கிற ஒரு ஆள் சப்ஜெக்டாக மாறுவார். ஸோ அதான் நீங்கள் மாற்றிருப்பாரு, சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஒப்ஜெக்டாக உள்ளது. அப்போ இங்கே பேசிவ் வாய்ஸாக மாற்றும் போது அந்த ஒப்ஜெக்ட் தான் முன்னுக்கு வரும். ஸோ ஒப்ஜெக்ட் ப்ளஸ் அதோட என்ன செய்யணும்னா ஆமிஸா. ஸோ பி வெர்ப்ன்ற ஃபார்ம் உங்களுக்கு தெரியும், என்னது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஆமிஸா.
ஸோ இங்கே பாருங்க இந்த passive voice என்ற சார்ட்டில் ஆமிஸா வந்து நாங்கள் ஒப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம். அதோட V3 வந்து வரும். V3 வந்து அதோட பை ஓட்டு ஒப்ஜெக்ட் ப்ரோனவுன், அதாவது யார் சப்ஜெக்டாக உள்ளது ஒப்ஜெக்டாக மாறும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்க. ஐ மேக் எ கேக். ஐ மேக் எ கேக். ஸோ இது ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ இதில் பாருங்க ஐ நான் மேக் செய்கிறேன். என்ன செய்கிறேன்? கேக் செய்கிறேன் நான். ஸோ இது எங்களுக்கு தெரியும் ஐ என்றவர் சப்ஜெக்டாக இருக்கிற எழுவாய், மேக் என்ற வேர்ப், என்ன செய்கிறேன்னு கேட்டால் கேக் செய்கிறவர். யார் கேக் செய்கிறேன்னு கேட்டால் சப்ஜெக்ட் வரும் நான். நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால் வேர்ப் வரும் மேக். நான் என்னத்தை செய்கிறேன்னு கேட்டால் ஒப்ஜெக்ட் வரும் கேக். ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் ஒப்ஜெக்ட், இந்த வேர்ப் வந்து V1 இருக்கு, ப்ரெசென்டாக இருக்கு. ஸோ இங்கே பாருங்க சப்ஜெக்ட் வேர்ப் V1 ஆப்ஜெக்ட். ஸோ ஆக்டிவைஸ் ஃபார்மேட்டில் இது இருக்கு. ஸோ இதை நாங்கள் பெசிவில் மாற்றுறோம். உங்களுக்கு தெரியும் இதில் ஒப்ஜெக்டாக இருக்கிற சப்ஜெக்டாக வர போகிறார். ஸோ கேக்குன்றது இங்கே முன்னுக்கு வரார். அப்போ அதால் ஏன்றது கேபிட்டலில் வருது. நான் என்னத்தை செய்யணும்னு கேட்டு கேக். ஸோ அப்போ கேக் அப்படியே ஒன்றுக்கு முன்னுக்கு போடுறோம். கேக்குன்னு முன்னுக்கு வந்தால் இங்கே பாருங்க பெசிஃபைஸ் ஃபார்மேட்டில் ஆமிஸாக இருக்கு. அப்போ கேக்குன்றது ஐக்கு மட்டும்தான் எப்போவுமே ஆம் வரும். ஸோ இஸ் ஆவை நாங்கள் பார்த்தோம்னா சரி. அப்போ கேக் இஸ்ன்றது ஒருமைக்கு வரும், ஆன்றது பெண்மைக்கு வரும். அப்போ கேக்குன்ற போது ஒரே ஒரு கேக் தான். அப்போ இஸ் நாங்கள் போடுறோம். கேக் இஸ். ஸோ கேக் இஸ் இந்த மேக் கண்டு இதில் இருக்கு. அது வந்து V1. அதை நாங்கள் என்ன மாற்றுறோம்? V3. V3 என்ற என்னது? பாஸ் பார்ட்டிசிபிள். நான் உங்களுக்கு பாஸ் பார்ட்டிசிபிள் லிஸ்ட் நான் உங்களுக்கு டிஸ்கஷன் குரூப்பில் போட்டு விட்றேன் பாருங்க. ஸோ மேக்குன்ற V3 வந்து மேட். மேக்குன்ற V3 பாஸ் பார்ட்டிசிபிள் வந்து மேட். அப்போ கேக் இஸ் மேட் யாரால செய்யறதுக்கு இந்த பை என்று போடணும். ஸோ யாரால இதை செஞ்சால யாரு வேண்டாம் நான். இங்கே இதில் ஐயண்டு இருக்கு, இல்லை மீயண்டு வருது. இங்கே ஐயண்டு இருக்கிறவர் இங்கே பாருங்க நாங்கள் சார்ட்டில் வச்சு எழுதினாங்க. ஸோ ஐயண்டு இருக்கிறவர் எப்படி மாறுவார் என்று கேட்டால் மீயண்டு மாறுவார். ஸோ அதால் இங்கே வந்த ஐயை நாங்கள் மீயா மாற்றி இங்கே எழுதியிருக்கிறோம். ஸோ ஐ மேக் ஏ கேக். நான் கேக் செய்கிறேன் நான்ன்றது கேக் இஸ் மேட் பை மீ என்று பசி வாய்ஸில் எழுதப்படுது. ஸோ நான் கேக் செய்கிறேன் நான் பசி வாய்ஸில் எழுதினா கேக் என்னால் செய்யப்பட்டது என்று வரும். அது தமிழில். ஸோ ஐ மேக் ஏ கேக், இல்லை ஐ சப்ஜெக்ட், மேக் வந்து வேர்ப், கேக் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ கேக் இஸ் மேட் பை மீ. ஏன் இஸ் ரெண்டு போட்டு நாங்கள் ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸ். மேட் வந்து எங்களுக்கு தெரியும் V3 சேஞ்ச் ஆகும் பை மீ. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஷீ ரைட்ஸ் எஸ்ஸேஸ். ஷீ என்றது சப்ஜெக்ட், ரைட்ஸ் என்றது வேர்ப், எஸ்ஸேஸ் என்றது ஆப்ஜெக்ட். இப்போ சில பேர் உங்களுக்கு டவுட் இருக்கு. இங்கே பாருங்க ஐக்கு பக்கத்தில் மேக்கண்டு வந்திருக்கு, ஆனால் இதில் எஸ் சேர்ந்து வந்திருக்குண்டு. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு டைப் இருக்கு. நாங்கள் டென்ஸ் படிப்போம். அதாவது ஐவியூ தே பன்மைக்கும் ஐயுக்கும் டூ வந்து சேருவார். இந்த இடத்த டூ வந்து சேருவார். இந்த இடத்த ஷீ ஹிட்டுக்கு ஒருமையாக இருக்கும். அந்த இடத்த டஸ் வந்து சேருவார். ஸோ ரைட்டோட எஸ் டஸ் வந்து சேர்ந்து இல்லை ரைட்ஸ் அண்ட் இருக்கு. உங்களுக்கு அதை இப்போ கண்டுபிடிக்க தேவையில்லை. நார்மலாக ஆக்டிவ், அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் டென்ஸை மட்டும் கண்டுபிடிக்க தெரிஞ்சா சரி. ஸோ ஐ வந்தபடியே இல்லை மேக் கேக் வந்திருக்கு, சி வந்தபடியே ரைட்ஸ் எஸ் சேரான்னு வந்திருக்கு. ஒருமையாக இருந்தால் எஸ் சேரும், பெண்மையாக இருந்தால் அதில் எஸ் சேராது, தெரியாது. ஸோ ஷீ ரைட்ஸ் எஸ்ஏ, சி சப்ஜெக்ட், ரைட்ஸ் வந்து வேர்ப், எஸ்ஏஸ் வந்து ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் வார இங்கே பாருங்க எஸ்ஏஸ் வந்து முன்னுக்கு வந்துட்டு. ஸோ யார் எழுதப்பட்ட சி என்றவர் அங்கே பின்னுக்கு போகிறார். அப்போ சி என்றது எங்களுக்கு தெரியும் ப்ரோனவுன். இங்கே பாருங்க சி என்றது ஹேராக மாறுது. அப்போ ஹேர் அங்கெல்லாம் போட்டாச்சு. ஸோ எஸ்ஏஸ்ன்றது பன்மையாக இருக்கு. அப்போ இந்த ஆமிஸால நாங்கள் எதை சூஸ் பண்ணணும்னு போட்டால் எஸ்ஏஸ் ஆ. அப்போ எஸ்ஏஸ் ஆ இந்த ரைட்ஸுண்ட V3 வந்து ரிட்டன், ரைட் ரோட் ரிட்டன் வரும். ரைட் பாஸ்ட் வந்து ரோட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ரிட்டன். ஸோ எஸ்ஏஸ் ஆர் ரிட்டன் பை ஹர். ஸோ எஸ்ஐஸ் என்று தெரியும் எங்களுக்கு, ஆயன் போட்ட நாங்களும் தெரியும் பெண்மை. ரிட்டன் என்னென்னு வந்து தெரியும் V3 வந்து ஆட் பண்ணணும். யாரால் என்று கேட்டால் பை ஹர், அவளால் செய்யப்பட்டது, எஸ்ஐஸ் எழுதப்பட்டது என்று வருது. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் விளங்கிட்டார். இன்னொருக்கா சொல்லணும்னா எனக்கு அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க, இன்னொருக்கா விளங்கப்படுத்துறேன். நீங்கள் இதில் என்ன செய்யுங்கன்னா சிம்பிள் பர்சன்ட் மிச்சாக்கள் சிம்பிள் பர்சன்ட் அண்ட் ஹெரிங் போட்டாக்கள் ஆக்டிவ் வாய்ஸ் என்ற ஃபார்மேட்டையும் பசிவ் வாய்ஸ் என்ற ஃபார்மேட்டையும் எழுதணும்.
சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ஹெடிங் போட்டாக்கள் ஆக்டிவ் வாய்ஸ் போடுங்க. அது ஃபார்மேட் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் வருது. இங்கால passive வாய்ஸ் போட்டாக்கள் போட்டுட்டு ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஆமிஸா ப்ளஸ் ஆமிஸ் ஆ ப்ளஸ் V3 ப்ளஸ் பை ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். டவுட்னா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. அல்லது உங்களுக்கு அன்மியூட் பண்ணி கேட்க கஷ்டமாண்டா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அந்த ஃபார்மேட் எழுதினாக்கள் எக்ஸாம்பிள் எழுதுறதுக்கு கொஞ்சம் இடத்தை விடுங்க. இந்த டைம் போயிட்டுருக்கு. ஸோ அது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன், நீங்கள் அதில் எழுதலாம். ஸோ நான் இங்கே ஸ்க்ரோல் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் ஆக்டிவிட்டி தந்துருக்கு. ஸோ உங்களோட கொப்பியில் ஆக்டிவிட்டியை ஆன்சரை செய்யும். இதில் 6 கொஷின்ஸ் இருக்குது. இதில் உள்ள 4 கொஷின்ஸ் மட்டும் உங்களால் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே பாசிட்டிவும் நெகட்டிவும் இருக்குது. நம்மளால் நோட் சேர்த்து எழுதுறது ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் அதை அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்கே 5th and 6th கொஷின் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதையே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஷின் ஃபார்மேட் அப்படி செய்கிறேன். ஸோ ஃபார்மேட் என்ன எழுதலைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, எல்லாம் சொல்லுங்க. எழுதினா இந்த ஆக்டிவிட்டியை செய்யுங்க. உங்களுக்கு தெரியும் என்னென்ன செய்கிறேன்னு. நம்மள சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை கண்டுபிடிச்சி இந்த ஆக்டிவிட்டியை நாங்கள் செய்யணும். ஃபார்முலா எழுதி வச்சுக்கிறீங்க சார் கொப்பியில். கேள்வி எழுதியா சார் எழுத? சார் கேள்வி எழுதியா எழுத? நீங்கள் ஆன்சரை மட்டும் எழுதுங்க. நான் பிறகு போடைக்கு நீங்கள் கேள்வியை பார்த்து எழுதுங்களேன். சரி சார். கேள்வி எழுதி சில பேரை கேள்வி எழுதி மார்க் பண்ணி மாற்ற ஈஸியானா நீங்கள் கேள்வி எழுதி எழுதுங்க. நான் டைம் தரேன், பிரச்சனை இல்லை. இப்போ ஹீப்ரோஸ்ன்றதை மாற்றி சில பேர் அம்புக்குறி போட்டு எல்லாம் செய்கிறவங்க அண்டர்லைன் பண்ணி. ஸோ நான் செய்கிற அண்டர்லைன் பண்ணி செய்கிறேன்டா ஈஸி, விடுபடாத உண்டு. ஸோ அப்படி என்ன நீங்கள் கேள்வி எழுதி செய்யுங்க. இல்லை நார்மலாக ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டே நான் எழுத முடியுமாண்டாக்கள் நீங்கள் ஆன்சர் எழுதி போட்டு நீங்கள் எழுதின ஆன்சரை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. இல்லை டைப் பண்ணி ஆன்சரை மெசேஜில் அனுப்பணும். டிஸ்கஷன் குரூப்பில் போட்டு விடுங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் குறைநிக்காமல் திரும்ப ஒருக்கா ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா 30 மினிட்ஸுக்கு மேலே ரன் பண்ண விடாது. உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் நினைக்கிறேன். யோ மீட்டிங் வில் எண்ட் இன் 10 மினிட்ஸ். ஸோ ஒருக்கா லெஃப்ட் ஆகி ஒருக்கா ஜாயின் பண்ணுங்க.